வணக்க நேயர்களே, இன்றைக்கு பேச இருக்கிற விடயம் பண மோசடி, காதல் மோசடி, திருமண மோசடி, தற்கொலைக்கு தள்ளிய குற்றச்சாட்டுகள். தமிழ் தேசியத்துக்குள் சரணடைந்த வன்னியூரான் செந்தூரன் என்ற தொடர்பில் தான் பேச இருக்கின்றோம். உண்மைகள் உறங்குவதில்லை. அது காலம் தலைகாட்டி சம்பந்தப்பட்டவர்களை அம்பலப்படுத்துவதற்கும் தவறுவதில்லை. அவராக மீண்டும் 6 ஆண்டுகளுக்கு பின்பு அம்பலப்பட்டு தற்பொழுது நிற்பவர் வன்னியூரான் செந்தூரன். இவரே அம்பலப்பட்டு நிற்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். ஏன் இவர் இவ்வளவு என்னென்றால் 2018ஆம் ஆண்டு இவருடைய 2வது மனைவி போதநாயகி அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார். அந்த காலகட்டத்தில் ஒரு கொலையாகவும் பார்க்கப்பட்டது. அதுல என்ன நடக்குது என்றால், இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள தமிழ் அயோக்கியர்கள் எல்லாருமே கடைசியில தஞ்சம் அடைவது தமிழ் தேசியத்துல தான். அப்படித்தான் இந்த வன்னியூரான் செந்தூரனும் கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினார். அண்மையில ஈழத்தமிழர் வரலாறு என்ற நூலையும் எழுதி வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இவருடைய விடயங்கள் திருப்பியும் மேல்தளத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த மேல்தளத்துக்கு வந்த விடயங்கள் இவர் மீண்டும் பொதுத்தளத்துக்கு வந்தபடியால் அதை எச்சரிக்கின்ற வகையில பல்வேறு கருத்துக்களும் பதிவுகளும் அண்மையில வெளியிடப்பட்டு வருகின்றன. அதுல குறிப்பாக 2013 அதுக்கு பிறகு 2018 போன்ற காலகட்டங்களில் வெளிவந்த கட்டுரைகள் தற்பொழுது மீள பிரசுரிக்கப்படுகிறது. அது தொடர்பில் பல்வேறு பிரிவினரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக தங்களுடைய பெண்களுக்கு எச்சரிக்கையை விடுத்து வருகிறார்கள். இவ்வாறான அயோக்கியர்களுடைய செயற்பாடுகள் மீண்டும் பெண்களை அந்த வேலையில விழுந்திடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவுகள் வந்திருக்கின்றது. இது தொடர்பில் தான் வன்னியூரான் தற்பொழுது கொதித்தெழுந்திருக்கிறார். என்னடா கற்றில மடுகின்ற பூசணிக்காய் அளவுக்கு ஒரு பெரிய பூசணிக்காயை தன்னுடைய ஒருபடி சோத்துக்குள்ள மறைக்க முற்படுகின்றார். பொய், பண மோசடி, காதல் மோசடி, திருமண மோசடி, தற்கொலைக்கு தள்ளிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் அதையெல்லாம் மறைத்து விடலாம் என்று எண்ணுகிறார் வன்னியூரான் செந்தூரன். அந்த சுய புலம்பல் பற்றின பதிவாகத்தான் இது இருக்குது. அப்ப 2018 போதநாயகிக்கும் செந்தூரனுக்கும் திருமணம் ஆகின்றது. அதற்கு முதலே செந்தூரனுக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்துல கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு காதல் உறவு மலர்ந்து அந்த பெண்ணை இவர் இறுதியில கைவிடுகிறார் நினைக்கிறேன். அதுக்கு வேற இன்னொரு காதல் இருந்தபடியா இதை கைவிடுகின்றார். அந்த நிலையில அந்த பெண் தன்னை தானே எரித்துக் கொள்கின்றார். இது தொடர்பான செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து இவர் தனக்கு அங்க பிரச்சனை வந்துடும் என்றதால இவர் தன்னுடைய பட்டப்படிப்பை குழப்பிக்கொண்டு பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறுகின்றார். அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினதுக்கு அதுதான் காரணம். அதற்கு பிற்பாடு பார்த்தோம் என்று சொன்னால் போதநாயகியினுடைய உறவு ஒன்று வருகிறது. அப்ப போதநாயகியை இவர் விரும்பி தான் திருமணம் செய்ய போவதாக கேட்டு இவருடைய போதநாயகனுடைய வீட்டுக்கு சென்று பெண் கேட்டு அந்த திருமணம் நிகழ்கின்றது. இப்ப போதநாயகி யாருன்னு பார்த்தோம்னா மலையக பின்னணியை உடையவர்கள், அன்பு வவுனியாவில் வாழ்ந்தவர்கள். இந்த திருவோணமலை அன்பு வெளிபுரம் தான் இவர்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்ந்து வருகின்றார்கள். அப்ப அந்த வீட்டுல அயலில் உள்ள இருந்தவர்கள்ட்ட நாங்கள் தேசம் சார்பில் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் அங்க அந்த பெண் பூட்டப்பட்டு போதநாயகி அவர்கள் பூட்டி வைக்கப்படுவதாகவும் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் சத்தங்கள் இதுகள் கேட்பதாகவும் எல்லாம் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். அப்புறம் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கின்றார். அப்ப இந்த நிலையில அவருக்கு அதே காலப்பகுதியில வேறு ஒரு பொண்ணோட இவருக்கு உறவு இருக்கின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் போக ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்தும் விட்டார். அந்த நிலைமையில தொடர்ந்து அங்க இருந்தா தனக்கு பிரச்சனை ஆபத்து என்றபடியால் அவர் திருவோணமலை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே ஒரு விடுதியில தங்கி இருந்து தன்னுடைய விரிவுரையாக்கி சென்று வந்திருந்தார். இந்த பின்னணிகள்ல தான் இவருடைய இந்த தற்கொலையும் நிகழ்கின்றது. அப்ப அந்த தற்கொலை சம்பவத்துக்கு முதல் இவர் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு வவுனியாவுக்கு சென்று சாப்பாடு சென்றிருந்த பொழுது அவர் தாயார் உணவெல்லாம் ஊட்டி விட்டிருக்கிறார். அந்த உணவை ஊட்டி அந்த முழுமையாக சாப்பிடுறதுக்கு முதலே அவசரமாக இவர் போதநாயகியை வலுக்கட்டாயமாக வர சொல்லி கார்ல ஏற்றி கொண்டு போறார். அந்த காரை கூட போதநாயகி தன்னுடைய வங்கியில
கடன் லோன் பெற்றுத்தான் அதை வாங்கி கொடுத்திருக்கிறார். இவ்வாறு இவர் அந்த பெண்ணை வந்து அவரிடம் இருந்த பணங்கள், அவருடைய சம்பளம் கூட இவர் தான் எடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு அவர்களுடைய வருமானத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை கொடுமைப்படுத்தி கடைசியா அந்த பெண் கொல்லப்பட்டாரா அல்லது தற்கொலைக்கு தள்ளப்பட்டார் என்ற நிலைக்கு வந்து அந்த பெண் இன்றைக்கு உயிரோட இல்லை. ஆனால் இந்த மரண வீட்டுல வந்து இவர் ஒரு பெரிய சீன் ஒன்றை போடுறார் என்றால், தான் அவர் மீது பெரும் காதல் கொண்டு இருப்பது போன்ற போட்டு தன்னுடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் அவரோடையே தீக்கிரையாக்குறார். அவருடைய உடலோடையே தீக்கிரையாக்கி ஒரு பெரும் சீனை போட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் வெளியிட்ட பதிவில அந்த பெண் இறந்த சம்பவம் என்று சொல்கிறாரே ஒழிய அது தன்னுடைய மனைவி என்று கூட அவர் சொல்ல இல்லை. மற்றது அவரை ஏதோ தான் அவருக்கு ஏதோ உதவி செய்கிற மாதிரி தான் அந்த திருமணம் செய்ததாக கூட பொய்யான ஒரு விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதை நீங்கள் இப்ப கேட்கலாம். அதாவது வந்து 2018ஆம் ஆண்டு இறந்த ஒரு அந்த சம்பவத்தோட சம்பந்தப்படுத்தி அந்த நேரத்துல இந்த பேர் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கப்பட்டது, பெரிய வைலன்ஸ் ஆகப்பட்டது. அது என்ன கொண்டு ஒரு லொக்குக்குள்ள இருக்கிறதுக்காக பல வேலைகள் செய்யறவையல் அது ஃபெயிலியரா போனது. இவ இன்றைக்கும் திரும்பி துவங்கி இருக்கணும், கொஞ்சம் கொஸ்டிகளை விரட்டுறதுக்கு துவங்கி இருக்கணும். அதுக்கு பின்னால ஈழத்தமிழர் வரலாறு நான் எழுதி அதிகளவாக பிரபலமாக்கப்பட்ட நூல், அதோட பொறாம பிடிச்ச கொஞ்சம் பேர் இந்த வேலையை துவங்கி இருக்கணும். இறந்த ஒரு ஆளை வச்சு கொண்டு பெரிய பிரயமொன்று ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் வாயில கவலைக்கிட்ட இல்லைன்னாலும் இப்ப இந்த பதிவுல நீங்கள் பார்த்த இந்த பதிவுல பார்த்தோம்னா தன்னை ஒரு பெரும் புள்ளியாக பிம்பம் காட்டி தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறதுக்கு வன்னியூரான் செந்தூரன் முயல்றார். அவருடைய அதே பதிவுல அவர் வெவ்வேறு இடங்கள்ல சொல்றார். தனக்கு எதிராக கனடாவில் இருந்து, சுவிஸ்ல இருந்து, பல்வேறு இடங்கள்ல இருந்தும் சதி செய்யப்பட்டதாக சொல்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்றாரோ, தன்னை மையப்படுத்தி செய்கின்ற அதே ஒரு புலம்பலை வந்து அதிலும் பார்க்க ஒரு மோசமான புலம்பலையே வன்னியூரான் செந்தூரன் செய்கிறத பார்க்கலாம். வன்னியூரான் செந்தூரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சிலை மடுவிலேயே அவருக்கு என்ன சொல்றது எவ்வித மதிப்போ மரியாதையோ இருப்பதாக தெரியல. அவர் அங்குள்ள பண்டாரவன்னியன் பாடசாலையில தான் கற்றவர் என்று நினைக்கிறேன். பிறகு கிளிநொச்சி மகா வித்தியாலயத்துல கிளிநொச்சி மத்திய கல்லூரியில பயின்றவர் அதுக்கு பிற்பாடு. ஆனால் இந்த அதே பண்டாரவன்னியன் கற்றிலமோட பண்டாரவன்னியன் பாடசாலையில விஞ்ஞானம் படிப்பிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட பொழுது அங்கு தனியார் வகுப்புகளும் இவர் வழங்கி இருக்கிறார். அந்த தனியார் வகுப்புல ஓலவெல் மாணவியொருத்தியோட இவர் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு அது கையும் கலகமாக இன்னொரு ஆசிரியரால் பிடிபட்டு பிரச்சனை ஆகின்ற பொழுது அது அந்த பாடசாலையில இருந்தும் வெளியேறுறார். இவர் மீதான இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மிக பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது ஒரு சிலதான் எங்களுக்கு தெரிய வருகின்றது. இது வந்து அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்னுவாங்க, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். மற்ற விஷயங்கள் இன்னும் பெருமளவு பலருக்கும் தெரியாது. அப்ப இவர் இன்னொரு அந்த வீடியோவில் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு எதிராக ஒரு பெரும் சதி நடக்கிறது என்று போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். அதுல கனவேர் தனக்கு எதிராக ஃபேக் ஐடியில வந்து குற்றம் சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நடக்குது என்னென்றால், இது வந்து பெரும்பாலான ஊடகங்கள்ல இப்ப ஐபிசி, வீரகேசரி போன்ற அறியப்பட்ட ஊடகங்களையும் அறியப்பட்ட எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் தங்களுடைய சொந்த முகத்தோடு வந்துதான் இவர் மீதான குற்றச்சாட்டுகளை எழுதியிருக்கின்றார்கள், வச்சிருக்கின்றார்கள். தற்பொழுது இவர் கொதிக்கின்ற விஷயம் கூட அதுலேயே அவர் சொல்லுறார். அந்த பெண்களுடைய பேரையெல்லாம் சொல்லி இவர்கள் தனக்கு எதிராக வாரர்கள். அப்ப இவர் பேரையெல்லாம் சொல்ற அளவுக்கு அங்க ஃபேக் ஐடியில யாரும் வந்ததாக தெரியல. அதோட சொல்றார், 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு தான் நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டி இருக்கிறதாகவும் சொல்றார். அப்ப வாரவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த முகத்தோடு தான் வந்து கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பெண்கள் இவரால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால அந்த பெண்கள் இனிமேலும் இந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, இவ்வாறான வன்னியூரான் செந்தூரன் போன்ற நபர்களால பாதிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கையை தான் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அப்ப அத வந்து மிரட்டி
வெறுட்டி பெண்கள் என்றபடியால் அவர்களை கேவலமாக பேசி இத தடுத்துடலாம் என்று நினைக்கிறேன். அப்ப அவ்வாறான இதுல வந்து வன்னியூரான் செந்தூரனின் குற்றங்களை அம்பலப்படுத்துபவர்களையும் அம்பலப்படுத்துகிற ஊடகங்களையும் சட்டத்தை கொண்டு மிரட்டி அல்லது பெண்கள் என்றால் அவர்களை இழிவுபடுத்துகிற பதிவுகளை போட்டு அதுகளை மௌனமாக்கலாம் என்று அவர் நினைக்கின்றார். அந்த செயற்பாட்டில அவர் தன்னுடைய சுயரூபத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நீங்கள் இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். எனவே கணிதம் படிக்க போனவங்க கனவே கணிதம் படிப்பீர்கள், அது எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் குற்றமற்றவன், எனக்கு பல நியாயப்பாடுகள் இருக்கிறது. திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு செய்தியர். இன்றைக்கு ஒரு ஆள் எடுத்து இந்த சாவச்சேரியில இருந்த நினைக்கிறேன் மஞ்சுளா ராஜ் என்றார். அவ யூனிவர்சிட்டி கேள், அவ ரொப்பியோட படம் போட்டிருக்கிறா. சேவனை விட்டு மற்ற அதில் ப்ரொமோட் பண்றான். இந்த பேஸ்புக் ஃப்ரெண்டா இருந்து கொண்டு ரைட். அவருக்கு இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போது, அவருக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போது இன்றைக்கு மனுஷன் காரணத்தை கெஞ்சி கொண்டிருப்பேன். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, ஏற்கனவே நான் 50-60 பேர் கெஞ்சி நான் பாவமட்டப்பட்ட நாட்கள் அதைக்கு ஒரு சன்மானம் இருக்கு. சட்டத்தின் லொக்குக்குள்ளாதான் முழுக்கம் போகும். இங்க ஒன்றும் செய்யலாம் தம்பி. இந்த குழுவை நான் அகற்ற முடிவெடுக்கிறேன். இந்த பேக்கேடி ஒளிஞ்சிருந்து கொண்டு மற்றவர்கள் அளிக்கிற இந்த பேஸ்புக்ல இருந்து வேலை செய்யற இந்த பிணிகளை ஒவ்வொருத்தனுக்கும் போய் நாங்கள் விளக்கம் சொல்லி கொண்டு போயிடலாம். நீங்க இருக்கிறத பார்த்துட்டு மற்றவன் உண்மை என்று கருதி கொண்டு போற ஹோஸ்டிகளும் இருக்கு. நான் அமைதியா இருந்தேன் 2018ஆம் ஆண்டு. ஏனென்று சொன்னால் ஒரு பட்டற்ற வாழ்க்கை. சரி, நீங்க பணியை போடுறீங்க, இதால 4 பேர் வாழ்றீங்க வெளிநாட்டு காசுல. அன்னைக்கு விட்டுட்டு இருந்தேன், எங்க பணியை செய்து கொண்டு போவோம். சரி, ஓகே, நாங்கள் இதான் பேர்ல நாங்க செய்து கொண்டு போவோம். ஆனால் கன இடங்கள் என்ன பாதிச்சது. பல மக்கள் பிள்ளையா வழங்கி கொண்டார்களும் இருக்கணும். எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கலாம். இவர் பெண்களை பற்றி எல்லாம் மிக தரக்குறைவாக பதிவிடும் செந்தூரன் தனக்கு உயர்ந்த குணங்கள் இருப்பதாக வேற கூறிக்கொள்கிறார். வன்னியூரான் செந்தூரன் தன்னை ஊடகங்கள் எதுவும் பேட்டி எடுக்கவில்லை என்று முறையிடுகிறார். இவ்வாறான ஒருவரை, இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற ஒருவரை எந்த ஒரு ஊடகம்தான் பேட்டி எடுக்க முடியும் என்று எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் தேசம் நெட் வந்து அவர் முன் வந்தால் எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் பதிலளிப்பாராக இருந்தால் அவருடைய ஒரு நேர்காணலை நாங்கள் பதிவிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க நிச்சயமாக கொடுப்போம். அவரோட தொடர்பு கொள்ளவும் முயற்சிப்போம் என்று இந்த உறுதியை நான் தரேன். இப்ப அவர் தன்னுடைய இந்த பெண்களை பற்றி எவ்வளவெல்லாம் மோசமாக கதைக்கின்றார் என்பதை நீங்கள் அவருடைய வாயாலேயே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு காரணம், அந்த அதிகமான பண்பு இருக்கவும் கூடாது. உயர்ந்த எண்ணங்கள் இருந்தாலும் இந்த சமூகத்துல வாழைகாய் தெளிவு உண்மை போய் தெரியாது. ஒரு நாய் கூட என்னட்ட வந்து போட்டி கிடைக்க, ஒரு நாய் கூட போட்டி கிடைக்கல, முழுக்க பொய்யான தகவலை சொன்னவங்க. நடுவரமோட அம்மா சொல்லுவா, இந்த தமிழ் தேசியம் என்று கட்டாத இறக்கப்படாத 2 விஷயம் நடுவரன் சொல்லுவா. நான் 2ம் கேட்கிறேன். இல்ல, நான் 2க்கு இன்னொரு வாழ்க்கைக்கு வந்தா கூட கவலைப்படுறேன். இந்த கேவலங்கிட்ட சமுதாயத்துக்காக கழிச்சு கொண்டு வந்தவங்க. ஏன்னு சொன்னா, ஒரு பேக்கிறது எழுதுறான்னு சொன்னா எல்லாரும் பார்த்துட்டு கம்மன் இருக்கீங்க. பாத்தீங்களா, உங்களோட வீட்டுக்கு விரைதான் கூடியா குழம்புற கட்டுங்க. நாங்க ஒரு நல்ல விஷயத்த கதைச்சா, உங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக கதைச்சா அதை ப்ரமோட் பண்றீங்க. அப்படியான ஒரு சைட் வந்து எனக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி இறக்கப்பட்டதாலதான் எனக்கு இந்த நிலைமையும் 2018ஆம் ஆண்டு ஏற்பட்டது. இறக்கப்பட்டு ஒரு விஷயத்துக்குள்ள போனதாலதான் எனக்கு இன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. இவர் இந்த வீடியோவில் அவருடைய பதிவில் என்ன செய்தார், அதாவது தான் தமிழ் தேசியத்துக்குள்ள ஒளிஞ்சா பிறகும் தன்னை இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்ற ஒரு மனப்புழுக்கத்துலதான் அவர் சொல்றார். நினைக்கிறார் தமிழ் தேசியத்துக்குள்ள போனோன்னு தன் குற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஞானஸ்தானம் பெற்று தான் மாறிடலாம் என்று நினைக்கிறேன். இவ்வாறான செயல்களுடைய இந்த செயல்கள் தான் தமிழ் தேசியத்தை மிகவும் பலகீனப்படுத்தி இருக்கு. தமிழ் தேசியம் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான பாத்திரத்தை கூட இன்றைக்கு தமிழ் தேசியம் எடுக்க முடியலை. ஏனென்றால் வன்னியூரான் செந்தூரன் மற்றும் இந்த பேராசிரியர் ரகுராம் போன்றவர்கள், யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பாலியல் துஷ்பிரயோகம் அர்ஜுனா போன்ற பெண்களுக்கு எதிரான பாராளுமன்ற உறுப்பினர்கள், மண் மாஃபியாக்கள் போன்ற இந்த ஸ்ரீதரன், இவர்கள் எல்லாருமே போய் கடைசியில இந்த என்ன சொல்றது, இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள அடைஞ்சதால அது
தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் பிரதிபலிப்பாக அது அமைய இல்லை இன்றைக்கு. இப்ப அவர் விடுற பதிவில சொல்றார், தனக்கு உயர்ந்த குணம் இருப்பதாக ஒரு பிம்பத்தை காட்டுறார். ஆனால் அவர் பெண்களை கிட்டத்தட்ட ஒரு பாலியல் கருவிகளாக மட்டும்தான் பார்க்கிறத நீங்கள் அதுல கேட்கலாம். இப்ப இனி வரப்போற பதிவில அவர் சொல்றார், இந்த அந்த விமானம், இந்த விமானம், புகாரா விமானம், சூப்பர்சோனிக் எல்லாம் தரையிறங்குற, அதாவது இந்த ஆணுறுப்புகள் இந்த விமானத்துக்கு ஒப்பிட்டு அதெல்லாம் தரையிறங்குற இடம்தான் தன்னுடைய அம்மா, மனைவி, மகள், தன்னுடைய சகோதரிகள், 3 சகோதரிகள் இவருக்கு இருக்கு, மற்றும் தன்னோடு பழகும் பெண்களை எல்லாம் இவர் இந்த ஆண் உறுப்புகள் தரையிறங்குற ஒரு இடமாக பார்க்கின்ற ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு மனிதராகத்தான் இந்த வன்னியூரான் செந்தூரன் இருக்கின்றார். அவர் தன்னுடைய வார்த்தையிலேயே தானே அதனை இதுல பகிர்ந்து கொள்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாலியல் வக்கிரம் கொன்ற ஒருவர் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றியிருக்கிறார். அது இந்த பலாபலன பண்டாரவன்னியன் மகா வித்தியாலயம் கண்டிருக்கிறது. அந்த மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளப்பட்டிருக்கிறார். அதே போல நீங்கள் மாங்குளம் மகா வித்தியாலயத்துல தர்ஷன் என்ற ஒரு ஆசிரியர், கணித ஆசிரியர், அங்குள்ள மாணவர்களுக்கு இந்த மதுபோதை கொடுத்து, போதைப்பொருள் கொடுத்து, அவர்களை மயக்கமாக்கி, அவர்கள் பாலியல் ரீதியாக இருந்த வீடியோக்களை எல்லாம் பதிவு செய்து பார்த்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு அண்மையில தான் அவருக்கும் அந்த தர்ஷன் என்பவருக்கும் தண்டனை கிடைச்சிருந்தது. வன்னியூரான் செந்தூரன் இந்த அந்த மாங்குளம் மகா வித்தியாலயத்தில் இருந்த ஆசிரியர் போன்றவர்கள் என்ன செய்யணும் என்றால், இது ஒரு இயல்பாக மாற்ற பார்க்கணும், இது ஒரு நோமலான விஷயமாக ஆக்க பார்க்கணும். அதுதான் இதுல இருக்கிற மிக ஆபத்தானது. மற்றது தான் சட்டத்தை படித்திருக்கிறேன், சட்டத்தை தன் கைக்குள்ளே எடுத்துட்டேன், ஆனபடியால் நீங்கள் ஏதாவது என்னை பற்றி எழுதினால் நான் உங்களை சட்ட ரீதியாக பார்த்து கொள்ளுவேன் என்ற அளவுக்கு அவர் மிரட்டுறதையும் காணலாம். இப்ப அவர் அந்த பெண்கள் தொடர்பில், அதாவது அந்த பெண்கள் என்பவர்கள் அவருடைய அம்மம்மாவா இருக்கலாம், தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது அவருடைய மகள், 3 சகோதரிகள், இவர்கள் எல்லாத்தையும் அவர் எப்படி இந்த அதாவது பிளைட் விமானங்கள் போன்ற தங்களுடைய ஆண் உறுப்புகளை கொண்டு அங்க தரை இறக்கிறதுக்கான இடமாக பார்க்கிறதை அவர் இதுல சொல்றார். அதை நீங்களே கேட்கலாம். சில பேருக்கு தங்களை பிறப்பன்ற பேர் தெரியாதவங்களே இப்ப இன்றைக்கு அப்படியான வேலையெல்லாம் செய்வாங்க. சரிதானே? அப்படியான ஒரு ஆள் சில பேர் நினைக்கலாம், நீங்கள் நான் அநாகரிகமா கேட்கிறேன், இதை விட கேவலமா கதைப்பேன். எந்த குடும்பத்துல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நீங்கள் திருப்பியும் அழிக்க வலிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பயப்பட்டால் நான் தனியாக சேர்ந்துருங்கலாம். நல்ல விமானங்கள் இறங்கின ஒரு ஏர்போர்ட் ஒன்று இது லேசுப்பட்ட ஆளில் இது பல சூப்பர்சோனிக்ல இருந்து இப்படி புக்காரா வரைக்கும் இயங்கி இப்ப இருக்கிற ஸ்பீட் விமானங்கள் வரைக்கும் இந்த ஏர்போர்ட்ல இறங்குது. இது ஒரு கடைசி ஆள் சொல்லி சொன்னாங்க. சரிதானே? நான் உங்களோட கரெக்ட் நான் தான். எந்த தனிப்பட்ட விஷயத்தை நீங்க சூழ்ந்த வலிக்கிறீர்கள், அவதூறுகளை பரப்புறீர்கள், இல்லாதகளை சொல்றீங்க. அங்கே ஒரு மனுஷி, இங்கே ஒரு மனுஷி, லண்டன்ல ஒரு மனுஷி, பிரான்ஸ்ல விசா, லண்டன்ல விசா, கனடாவில விசா, அங்கே ஒரு தீய வச்சிருந்தாங்க, இங்கே ஒரு தீய வச்சிருந்தாங்க, பல உத்தமர்களும் பாருங்க. அப்படி வச்சிருந்தாலும் எந்த பிரச்சனை பிரச்சனை நீங்க குத்தி முருக தேவை. மற்றவங்க தனிப்பட்ட பிரச்சனைக்கு குத்தி முருக தேவை. இந்த மனுஷியை கவலைப்படல, நீங்க குத்தி முருக தேவை. ரைட்? இவர் வெண்ணியவாதி என்று எழுதி கொண்டிருக்கும். இந்த வெண்ணியவாதி என்று கலைக்கிறோம். நாங்கள் பெண்களுக்கு எதிரான ஆகல் இல்லை. ரைட்? பெண்கள் ஆதரவு எனக்கு குறைக்கணும் மட்டும்தான் இந்த வேலையை செய்யப்பட்டது. ரைட்? ஒவ்வொரு நாட்டிலையும் பொம்பளை 4 பொம்பளை 5 பொம்பளை 10 பொம்பளை வச்சிருக்கிறவன் என்று சொன்னாரா? அது பரவாயில்ல. அது எந்த பிரச்சனை? அப்படி வச்சிருந்தா அது எந்த திருவாம தம்பி, அது எந்த பிரச்சனை? அது எந்த மனுஷன் பிரச்சனை, இந்த அம்மா அப்பாண்ட பிரச்சனை நானா பார்த்துக்கணும். உனக்கு என்ன வருத்தமா இருக்கா? உனக்கு இயலாத கஷ்டமா இருக்கா? இந்த 5 மேல பெருத்தாருங்க அப்படி இந்த பெண்களுக்கு மேல அதுவும் கடைசி ஆக்களா இருப்பாளர். நான் ஏன்னா நேர ஆக்களை சொல்றேன். கொண்டு இவ்வளவு இப்படியான ஆக்கள் தான் இவ்வளவுதான் சமூகத்தை கெடுக்கிறார். நீங்க படிவாவங்களை நான் கண்டிருக்கிறேன், கண்ணாலேயே கண்டிருக்கிறேன். எனக்கு அநியாயம் செய்த ஆக்கள் அழிகிறத நான் கண்ணாலேயே கண்டிருக்கிறேன். இது உங்களோட ஆட்டங்கள் கனகாலத்துக்கு இல்லை தம்பி. நீங்க சட்டம் உங்களுக்கு பதில் சொல்லும். சட்ட ரீதியாக
எல்லாரும் என்ன நடவடிக்கை எடுப்பேன் 2 பேர் இப்ப 2-3 பேரை உதாரணமா சொல்லி இருக்கு. ரைட், இவர் சும்மா சின்ன ஒரு எடுக்கலாம் மிச்ச பேரை சொல்ல இல்லை. அதுக்கு வெவ்வேறு வகையில அது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் இருக்குது. ஆனால் அது பிறகு மேலதிகமான விஷயங்களை நாங்கள் சட்டத்தோடையே பார்த்துக் கொள்வோம். இவருடைய இந்த கடைசி பதிவை பார்க்கக்குள்ளேயே தெரியுது எப்படிப்பட்ட ஒரு ஒரு நபர் என்று. தன்னோட எந்த லெவலுக்கும் தன்னால கதைக்கு இயலும் என்று வேற எதிர்மாப்பாக சொல்கிறார். அப்ப இவர்கிட்ட வளர்ற ஒரு குழந்தை, பெண் குழந்தையுடைய நிலைமையை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பாலியல் சுரண்டல் மேற்கொண்ட ஒருவருடைய வளர்ப்புல வளர்க்கப்பட அந்த பெண்ணுடைய குழந்தையுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கணும். அது மிக மோசமானதாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய அந்த தாயார் அதுல கவனம் எடுப்பாருன்னு நினைக்கிறோம். மற்றது அவருடைய மனைவியை கூட இன்றைக்கு கட்டில மடுவுல வந்து அவர் பலருடைய பழக அனுமதிக்கிறீங்கள போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. இப்ப பெண்கள் வந்து தாங்களாக வெளியில வந்து போய் ஒரு போலீசார்கிட்டயோ குற்ற முறைப்பாடுகளை மேற்கொள்ற சூழல் கூட இல்லை. என்ன பெண்கள் பெரும்பாலும் உளவியல் ரீதியாகவும் பலத்தின் அடிப்படையிலையும் கட்டுப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த பின்னணிகள்ல வந்து இந்த போதநாயகியினுடைய மரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் வந்தது புதியவன் ராசையா, அவரும் வன்னி மாவட்டத்தை சேர்ந்தவர், கனகராயன் குளத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தார், மண் என்ற பெயர்ல. அந்த படம் என்ன சொல்லுது என்றால், மலையகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வன்னியில வந்து வாழ்ந்த இந்த மலையக தமிழர்கள் வந்து எவ்வாறு இந்த தமிழ் ஆண்களால, வன்னியில வாழ்ந்த ஆண்களால பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்றதை சொல்லுது. அதாவது அது ஒரு காதல் என்ற போர்வையில அவர்களை மயக்கி அவர்களுடைய அனுபவித்து விட்டு அவர்களை தூக்கி எறிகின்ற அந்த விஷயத்தை வந்து அந்த படம் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருந்தது. உண்மையிலேயே அந்த மண் தான் எனக்கு அந்த படம் தான் எனக்கு வன்னியூரான் செந்தூரனுடைய இந்த செயற்பாடுகளை பார்க்க அந்த மண் படத்தினுடைய தான் எனக்கு பிரதிபலிச்சிருந்தது. இன்றும் அந்த நிலைமை, இந்த மலைய மக்களுக்கு எதிரான கொடுமைகள், தமிழ் தரப்பால மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கொடுமைகளையும் நாங்கள் இன்றைக்கும் கண்முன்னே காண்றோம். என்றால் போதநாயகி வந்து ஒரு மலையக பின்புலத்தை கொண்டவர் என்ற அடிப்படையில தான் அவர் 2ஆம் தரம் பிரதியாக நடத்தப்பட்டு கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார். மற்றது இதற்கு முதல் வந்து இவர் முதல் பெண் திருமணம் செய்தவர் அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய திருமணம் 2013 இடம்பெற்றதை நினைக்கிறேன். அந்த படத்தை நான் இதுல உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப இவர் வந்து பெண்களை திருமணம் செய்கின்ற பொழுது இந்த காதல் பாலியல் சுரண்டலோட மட்டும் இவர் நின்று கொள்ளவில்லை. இவர் அந்த பெண்களிடம் இருந்த பணத்தையும் சுரண்டி இருக்கின்றார். அவர் அந்த பெண்கள்கிட்ட இருந்து லட்சக்கணக்கான நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார். போதநாயகியிடம் லோன் போட்டு கார் வாங்கி இருக்கின்றார். அதே போல அந்த பிரான்ஸ் பெண்மணியிடம் இருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றிருக்கிறார். இப்ப இதுல நீங்கள் அவருடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய திருமண படம் 2013 பாரிஸ் பெண்மணி ஒருவரை அழைத்து திருமணம் செய்திருந்தவர். இது தொடர்ந்து இருக்கு. இது வேற இடங்கள்லையும் இவர் இதே மாதிரியான விஷயங்களை செய்திருக்கின்றார். அதை செய்துவிட்டு தான் நினைத்ததை சாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது போதநாயகியுடனான திருமணத்தில் எடுக்கப்பட்ட படம். இதை விட தற்போது 3வது திருமணம் ஒன்றையும் செய்திருக்கின்றார். இல்ல இப்ப என்னென்ன குடும்ப உறவுகள்ல பிணக்குகள் வருகின்ற பொழுது மறு திருமணம் செய்வது இல்லை, எந்த தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுல வந்து இந்த பெண்களை வந்து என்ன சொல்றது, சுரன்றது, பாலியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் சுரன்றதை ஒரு முறையாக கொண்டிருக்கின்றது. மிக மோசமான
ஒரு ஒரு போக்கென்று தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட கயவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீடுகளை செய்கின்ற பொழுது இவர்கள் தங்களை ஒரு சமூகத்தில முன்னிலைப்படுத்துறத வந்து அதற்கு ஆதரவாக அல்லது அதனை ஊக்குவிக்கிற முறையில சமூகத்தில பொறுப்பான பதவிகள்ல இருக்கிறவர்கள் இணைந்து கொள்வது மிக எதிர்காலத்துல தவிர்க்கப்படணும். ஏனென்றால் இவருடைய இந்த தமிழர் வரலாறை வந்து இவருக்கு எழுதுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்பேற்பட்ட ஒருவரை வந்து அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிடுறது வந்து அவரை ஒரு 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 சமூகத்துல புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு 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 அநீதியான ஒருவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குது. நாளைக்கு இவர் இந்த படங்களை வச்சுக்கொண்டுதான் இவர் தன்னை ஒரு ஒரு ஆளுமையாக காட்டி இன்னும் சிலரை ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகளை இது வழங்குது. ஆனபடியால் எதிர்காலத்துல வந்து என்னல் நாங்கள் அண்மையில பார்த்திருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனோட கிளிநொச்சியில வந்து மண் கடத்தல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுற ஒருவர் ஒரு விளையாட்டு நிகழ்வுல கலந்து கொண்டிருந்தார். அது சம்பந்தமாக நான் இளங்குமரனோட கேட்ட பொழுது அவருக்கு தான் உண்மையிலேயே முதல் தெரியாது தனக்கு. ஆனா அதுக்கு பிறகுதான் தான் அவ்வாறான அவரை பற்றின விஷயங்கள் தெரிய வந்தது. இனிமேல் அப்படியான செய்ய மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். நான் நினைக்கிறேன் சுப்பிரமணியம் முரளிதரன், அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், வைத்தியசாலை பணிப்பாளர், யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் இவ்வாறானவர்களோடு தங்களை மேடையில கலந்து கொள்றதை வந்து தவிர்க்கிறது மிக முக்கியமானது. இவ்வாறான நபர்கள் ஓரங்கட்டப்படணும். இப்பொழுது வன்னியூரான் செந்தூரன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துல பணியாற்றுகிறார். உண்மையிலேயே வெளிநாடுகள்ல வந்து இப்படி சமூக வலைத்தளங்கள்ல இவ்வாறான பதிவுகளை வெளியிடுபவர்கள் வந்து ஒருபோதும் பணியாற்ற முடியாது. அவர்கள் உடனடியாகவே பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். என்றால் பெண்களுக்கு எதிரான, சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை வச்சிருப்பவர்கள், மற்றது ஒரு பெண்ணுடைய தற்கொலைக்கு காரணமானது என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர், தொடர்ச்சியாக இந்த பாலியல் மோசடிகள்ல ஈடுபடுபவர்கள் வந்து ஒரு நாளுமே இவ்வாறான பொது நிறுவனங்கள்ல பணியாற்ற முடியாது. அவர் எப்படி பாடசாலையில எல்லாம் கற்பிக்க அனுமதிக்கப்பட்டார் என்று கூட எனக்கு தெரியல. நல்லா இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது இவர்கள் பற்றி ஓரளவுக்கு சமூக பிரஞ்சியோடு சமூகத்தில் வாழ்பவர்கள் அந்த பிரஞ்சியோடு வாழ வேண்டும். அடுத்தது இவர் அடிக்கடி சொல்ற விஷயம், தான் சட்டம் எல்லாம் கற்றுட்டேன், சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் சொல்றேன். இதுல என்னத்த சட்டத்துல கற்றாருன்னு எனக்கு தெரியல. இவர் ஒரு சட்டத்தரணி அல்ல. இவர் நீதிமன்றத்தில் போய் வாதாடக்கூடிய ஒருவரும் அல்ல. இப்ப என்னென்றால், நீங்கள் NVQ முடித்தால், நீங்கள் டிகிரி முடிச்சு இன்ஜினியரா வரலாம், டாக்டரா MBBS முடிச்சு டாக்டரா வரலாம். ஆனா நீங்கள் NVQ படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியர் என்று சொல்லலாம். HND NVQ முடிச்சுட்டும் நீங்கள் சில இடங்களில் டாக்டர் என்று சொல்லலாம். எப்படி என்றால், இப்ப கார் இன்ஜினியர், கார் மெக்கானிக் படிச்சவர்கள் வந்து இது வேலைகள்ல வந்து குறைச்சு கூட்டி பார்க்கறது அல்ல. கார் மெக்கானிக் செய்கிறவர்கள் கார் டாக்டர் என்று சொல்லலாம், கார் இன்ஜினியர் என்று சொல்லலாம், அவ்வாறு எலக்ட்ரீஷியன் சொல்லலாம், ஒரு இன்ஜினியர் என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில தான் இவரும் நான் ஒரு சட்டம் தெரிஞ்சவர் என்று சொல்றாரு என்றால், இவர் ஒரு HND ஹை நேஷனல் டிப்ளமா ஒன்று எடுத்திருக்கிறார். அதுல அவர் படிச்சதுக்கு அவருடைய கல்வி தகுதியோ கேள்விக்கு உட்படுத்துறது என்ற நோக்கம் இல்லை. அவர் மற்றது இந்த ஃபார்மல் எடியூகேஷனுக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் என்றதுலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இதுகளை வச்சுக்கொண்டு ஆக்களை மிரட்டுறதாலதான் நான் இதை கேள்விக்குட்படுத்துறேனே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. இவர் உண்மையிலேயே வேற ஒரு சட்டம் தெரிஞ்சவராக இருந்திருந்தால் முதல்ல இவ்வாறான பதிவு ஒன்றையே போட்டிருக்க மாட்டார். இது சட்டம் தெரிய தேவையில்லை. கோர்ட்டுக்கு போய் வந்திருந்த ஒரு ஆளுக்கு, கோர்ட்டுக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சாதாரண நபராக போய் வந்திருந்தாலே அவருக்கு தெரியும் இவ்வாறான பதிவுகள்,
இவ்வாறான நடத்தைகள் வந்து செய்யக்கூடாதுன்றது. இப்ப அதை பற்றின எந்த கரிசனையும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை மனித உணர்வுகளும் இல்லாமல் இவர்கள் ஒரு பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த செயற்பாடுகள் வந்து ஒரு மிக ஆரோக்கியம் இல்லாத ஒரு 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 செயற்பாடு. இது தொடர்பில் நாங்கள் வரும் கருத்துக்கள் வரும் பட்சத்தில் நாங்கள் தொடர்வோம். அல்லது அன்றைய காலகட்டத்தில் அனந்தி சசிதரன் வந்து புதநாயகனுடைய தாய் தந்தையரை போய் சந்திச்சிருக்கிறார். அப்ப அந்த தாய் தந்தையர் கூட இவர் மீதுதான் கொலை குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார்கள். இது தொடர்பில் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. ஆனால் இது உண்மைக்கு புறம்பானது என்று சொல்ல தேவையில்லை. உண்மைக்கு புறம்பானது அல்ல. இது எல்லாம் ஏற்கனவே பல்வேறு ஊடகங்களையும் பதிவு செய்யப்பட்டது. இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது. பெண்களை விழிப்பாக இருங்கள் என்று சொல்றதுக்கும் அனைவருக்கும் உரிமை இருக்குது என்று அதை சொல்லப்பட வேணும். என இவ்வாறான நபர்கள் வந்து மிக ஆபத்தானவர்கள். இன்னும் பல பெண்கள் இந்த வேலையில வீழ்ந்திடக்கூடாது, இவர் போன்றவர்களுடைய வேலையில வீழ்ந்திடக்கூடாது என்றதுக்காக நாங்கள் இதனை திருப்பி சொல்ல வேண்டியது மிக முக்கியம். நன்றி.